செப்டம்பர் 27 அன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் தாம் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரையின் போது கரூர் வேலுசாமிபுரம் என்னும் இடத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகும் பேரவலம் நடந்தது. அதில் குழந்தைகள் 9-10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பெண்களும் பலர் பலியாகியிருக்கிறார்கள். அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவர்களை ஆற்றுப்படுத்தும் நோக்கில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் இந்த 41 பேருக்கும் அகல் விளக்கு ஏற்றி மெழுகுவர்த்திகளை ஏந்தி அகவணக்கம் செலுத்தியிருக்கிறோம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என்று எண்ணாமல் ஒரு கொடும் துயரத்தில் கடும் நெரிசலில் சிக்கி மாண்டு போன கொடும் துயரத்தில் பலியானவர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட அவர்களின் குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 50,000 வருகிற 11ஆம் தேதி வழங்க உள்ளோம். தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிற நிலையில் அதனை மேலும் கூடுதலாக்கி வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கவும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கொடுந்துயரில் பலியானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை கடந்து இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அமைப்புகள் முயற்சிக்கின்றன. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. அவரை கைது செய்ய வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை. ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில் தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு காவல்துறை நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். அவ்வாறு அணுகிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம். அருணா ஜெகதீசன் அவர்களின் நீதி அரசர் அவர்களின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்திருப்பதும், இப்போது காவல் உயரதிகாரி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருப்பதும் ஆறுதல் அளிக்கிற ஒன்றாக பார்க்கிறோம். இதுபோன்ற நெரிசல் சாவுகள் இனி
தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்கிற படிப்பினையை நாம் பெற வேண்டும். இது விஜய் அவர்களுக்கு மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்குமான ஒரு பாடம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்திய தலைமை நீதிபதி மாண்புமிகு B.R. கவாய் அவர்களை நோக்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் செருப்பை வீச முயற்சித்திருக்கிறார். ஒரு கோவில் புனரமைப்பு தொடர்பாக அவர் வழக்கை முன்னுரிமை அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று மென்ஷன் செய்தபோது தலைமை நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்க இயலாமல் அந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் தலைமை நீதிபதி அவர்கள் மீது அவர்களுக்கு ஏற்கனவே இயல்பாக உள்ள வன்மம்தான் இதற்கு அடிப்படை காரணம். B.R. கவாய் அவர்கள் பௌத்தத்தை தழுவியவர் என்றாலும் அவர் ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளர். பௌத்தத்தை தழுவியதால் அவர்கள் தலித் ஆகமாட்டார்கள் என்று ராகேஷ் கிஷோரே குறிப்பிடுகிறார். பௌத்தம் தழுவியர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூக பிரிவினராக அங்கீகரித்திருக்கிறார்கள். அவர்களும் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பட்டியலில் தான் இடம்பெறுகிறார்கள். அகில இந்திய அளவில் பௌத்தம் தழுவிய அனைவருமே இன்றைய காலச்சூழலில் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பட்டியல் சமூக அந்தஸ்தையே வழங்குகிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீட்டையும் கல்வி வேலைவாய்ப்பில் வழங்குகிறார்கள். எனவே B.R. கவாய் அவர்கள் ஒரு தலித் அல்ல, அவர் பௌத்தம் தழுவிய பிறகு எப்படி தலித்தாக இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ராகேஷ் கிஷோர் என்பதில் என்ன சாதி அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்ற எதிர்கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். ஏன் நானே ஒரு தலித்தாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இங்கே தலித் அல்லாதார் என்கிற அடையாள அரசியல் பேசவில்லை. இந்தியாவின் மிக உச்சபட்ச அதிகாரத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் போன்ற பதவிகளில் அமர்ந்திருப்பவர்களின் வரிசையில் இடம்பெறக்கூடிய இந்திய தலைமை நீதிபதியாக உள்ள ஒருவர் மீது செருப்பை எடுத்து வீச முயற்சிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சனாதனத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதை இந்தியா பொறுத்து கொள்ளாது, சகித்து கொள்ளாது என்று இந்தியிலே அவர் பேசியது அனைத்து ஊடகங்களிலும் பதிவாகியிருக்கிறது. ஆகவே சனாதன ஆதரவாளர்கள், சனாதன எதிர்ப்பாளர்கள் என்றுதான் இதை அணுக வேண்டியிருக்கிறது. B.R. கவாய் அவர்கள் R.S. கவாய் அவர்களின் வாரிசு. R.S. கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் காலத்தில் சமகாலத்தில் சாதி ஒழிப்பு அரசியலை செய்தவர். இந்திய குடியரசுக் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது ஒரு அணியின் தலைவராக இருந்தவர். அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்தான் B.R. கவாய் என்பது ராகேஷ் கிஷோர் போன்றவர்களுக்கு நன்கு தெரியும். சில வாரங்களுக்கு முன்பு அல்லது சில மாதங்களுக்கு முன்பு யூடியூப் சேனல்களில் B.R. கவாய் அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே அவரை தாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிய பதிவுகள் இப்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. ஆகவே சனாதன சங்கிகளுக்கு ஒரு அம்பேத்கரியவாதி இந்தியாவின் தலைமை நீதிபதியாக அமர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை. திட்டமிட்டு தூண்டப்பட்ட நிலையில்தான்
ராகேஷ் கிஷோர் அந்த உளவியலுக்கு ஆளாகி இருக்கிறார். அவருடைய கோரிக்கையை ஏற்காமல் மறுதளித்ததால் தலைமை நீதிபதிக்கு எதிராக அவர் செருப்பை வீச முயற்சித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் சனாதன சக்திகளின் கொட்டம் தலைவிரித்து ஆடுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாக இருக்கிறது. இதனை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியான சமத்